இல்லையா? ஒரு மெட்ஸ்ல வர டவுட்ட மெசேஜ்ல டைப் பண்ண போனா, எல்லா கேள்வியும் படிப்பிச்சு முடிச்ச பிறகு தான் அந்த மெசேஜ சென்ட் பண்ணிடலுமா இருக்கும் எங்களுக்கு. படிக்கிற இடத்துல என்ன சார் ஒரு டவுட் இருந்தா குயிக்கா அந்த இடத்துல உங்களோட மைக் ஆன் பண்ணி கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் லேசி. உங்களுக்கும் லேசி, எனக்கும் லேசாயிக்கும். ரைட் இந்த கேள்விய பார்ப்போம். எல்லாரும் செஞ்சுட்டு வந்தீப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. செஞ்ச ஆக்களுக்கு பிரயோசனமாயிக்கும். உங்களோட இந்த கேள்வி பிழையா இருந்தால், பிழை வந்துச்சு எப்படியா திருத்திக்கிறேன்னு படிச்சுக்குவீங்க. செய்யாம வந்து பார்க்குற ஆக்களுக்கு பிரயோசனம் குறைவில்லையா அது? அவங்களுக்கு விளங்குற மாரி தான் நிக்கும். ஆனா இன்னொரு கேள்வி நீங்க செய்ய போகல தான், என்னென்ன பிரச்சனை ஒரு கேள்வி செய்ய வருதுன்றத நீங்க அந்த நேரம் தான் பார்ப்பீங்க. அதனால தான் எக்ஸாமுக்கு போகும்போது நெறைய கேள்வி பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அது எக்ஸாமுக்கு போய் புதிய ஒரு கேள்விய பார்த்தோம்னா என்ன நடக்கும்? அங்க தான் ஒரு கேள்வியே வாசிக்கிறேன் போயிட்டு அந்த நேரம் தான் எல்லா டவுட்டும் வரும். இப்படி வந்தேன், இப்படி வாரேன்டெல்லாம். அங்க போயிட்டு ஒரு கேள்விய பார்த்து அங்க ஐடியா எடுக்க பார்க்குறப்ப கஷ்டம். ஏற்கனவே ஒரு நெறைய கேள்வி பிராக்டிஸ் பண்றாருன்னா, அவரு நெறைய டவுட் வரும் அவருக்கு இல்லையா? இது இப்படி செஞ்சா இப்படி, இப்படி வருமா? அப்படி வருமான்ட்டுலாம் நெறைய டவுட் வரும். கேள்வி நெறைய செய்ற நேரம் உங்களுக்கே டவுட் வரும். நான் செஞ்சது சரியான்னு யோசிப்பீங்க. இன்னொரு மெத்தட்ல யோசிப்பீங்க. அப்படி செய்ய இயலாதா? எப்ப அப்படி டவுட் எல்லாம் வரும்? எக்ஸாமுக்கு செஞ்சா மட்டும்தான். எக்ஸாமுக்கு போய் டவுட் வந்தா, அப்ப அந்த கேள்விய பிழையா செஞ்சுட்டு தான் வர வேண்டியது இல்லையா? ஏற்கனவே நெறைய கேள்வி செஞ்சு டவுட் வந்தா திருத்திட்டீங்கண்டா, அப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போற நேரம் உங்களுக்கு நெறைய கேள்வி செஞ்சுட்டீங்க தானே, நெறைய அனுபவம் இருக்கும் உங்கள்ட்ட. அப்புறம் அந்த கேள்விய பார்க்க நேரம், அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாவே இருக்காது. நீங்க செஞ்ச மாரி ஒரு மெத்தட்ல, ஒரு மாடலுக்கு தான் அந்த கேள்வி வந்தீகும். ஆனா பெருமான முறை மாரி வராது. நீங்க செஞ்ச அதே மாடலாக கேளும். நெறைய கேள்விகள் செஞ்ச அனுபவத்த வச்சு நீங்க அந்த கேள்விய செஞ்சுடுவீங்க. மெட்ஸ் கஷ்டம் இல்ல தானே. மெட்ஸ் நல்ல லேசி. அது ஐடியாவ சரியா விளங்கிட்டோம்னா, எத்தன கேள்வி தந்தாலும் செய்யலும். கேள்வியில இருக்கிற விஷயம், ஒவ்வொரு கேள்வியிலயும் என்னென்ன நுணுக்கங்கள் பாவிக்கிறாங்கன்றது தான் நீங்க விளங்கணும். மெட்ஸ் வந்து பாடமாக்கி செய்றது ஒன்று இல்லையே. அப்படித்தானே. மெட்ஸ் எத்தன கேள்விய பாடமாக்க போறீங்க நீங்க? எப்படி இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படின்னு பாடமாக்குற யாரு சரி? ஒத்தனும் பாடமாக்குறது இல்ல. ஒரு கேள்விய வாசிச்சு அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள விளங்கெடுத்து, முக்கியமான சில சமன்பாடுகளுக்கு ஞாபகம் வைக்கணும் நான். இப்ப பங்குச் சந்தையெல்லாம் படிப்போம் நாங்க. ஒரு பங்கின் விலை அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் இருக்குது. சரி அதெல்லாம் படிக்கட்டும் உங்களுக்கு விளங்கும். அங்க சமன்பாடுகள் கொஞ்சம் இருக்குது. மாத அலகு அப்படி இப்படின்னு. அதுக்கான சமன்பாடு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு லேசி. அது பாடம்ன்னு சொல்றதை விட நெறைய கேள்வி செய்ற நேரம் சும்மாவே பாடமா வந்துரும் அது. ஈந்துகிட்டு கொப்பி எடுத்துட்டு மெட் சமன்பாடுகள யாருமே பாடமாயிட்டிக்கிறது இல்ல. சரியா? அது பாடமாக்குறதுக்கு இல்ல. அது கேள்வி செய்ய செய்ய பாடமாகும் அது உங்களுக்கு. திரும்ப திரும்ப சமன்பாட போட்டு போட்டு தானே கேள்வி செய்வீங்க. அப்ப அந்த நேரத்துக்கு அந்த சமன்பாடு போட்டாவா உங்களுக்கு வரும். சிலாக்கள் என்ன செய்றேன், நாளைக்கு மெட்ஸ்ல இன்றைக்கு சமன்பாடு எல்லாம் தொகுத்து வச்சு பாடமாக்கிட்டு போறேன். அங்க போயிட்டு எந்த கேள்விக்கு எந்த சமன்பாடு யூஸ் பண்றேன்னே தெரியாது. அது சமன்பாடு எல்லாம் பாடமாயிக்கும். மொத்தத்த கேட்டா, ஒரு குறித்த ஒரு சில சமன்பாடுகள் சம்மந்தப்பட்ட பாடங்களும் இருக்குது. இதுக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டா அழகா சொல்லுவாங்க சமன்பாடு. எந்த பிழையும் இல்லாம. ஆனா அது சம்பந்தமா ஒரு எல்லா சமன்பாடுகளும் பாடமாக்கிப்பாங்க. ஆனால் ஒரு கேள்வி குடுத்தா என்ன செய்வாங்க? அந்த சமன்பாட யூஸ் பண்ணி கேலி செய்ய தெரியாம இருக்கும். நீங்க கூட அப்படி சில நேரம் என்ன செஞ்சிருக்கும். உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கலாம். சரியா? சோ எனக்கு சொல்ல தெரியும் யாருக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே இல்லையா? சமன்பாடு பாடமாயிக்கும். ஆனா உங்களுக்கு ஐடியா வரும். எந்த ஒரு கேள்வி எடுத்தாலும் இதுக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்றது என்று ஒரு டவுட் வரும். ஆனா எல்லா சமன்பாடும் உங்களுக்கு பாடமாயிக்கும். அப்படி பாடமாயத்துல பிரயோசனம் இல்ல இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? சமன்பாடு பாடமாய்க்கிறதோட அதை அப்ளை பண்ற மாதிரி நிறைய கேள்வி செஞ்சு பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த சமன்பாட்டுல பிரயோசனமே தவிர சமன்பாடு மட்டும் பாடமாயத்துல வேலை இல்லை. ரைட்? சரி திரும்ப திரும்ப சொல்ற எல்லா விஷயம் என்னண்டா கேள்வி பிராக்டிஸ் பண்ணணும். சரி இந்த பாடம் முடிய நான் கேள்வி பிராக்டிஸ் பண்ணுவோம் கட்டாயம். நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வரணும்னு சொல்ற நேரம் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் வந்துச்சு அந்த கேள்வி செய்யற நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒரு கேள்வி செய்யற நேரம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி மைக்க ஆஃப் பண்ணுங்க. ஒருத்தர மைக் ஆன்ல இருக்குது. ரைட். ஃபர்ஸ்ட் பாடம் முடியட்டும். ஒவ்வொரு கேள்வி நானும் தருவேன். நான் புக்ல உள்ள கேள்வி தாரது இல்ல. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். வேற கேள்வி தான் நான் தரேன். சோ புக்ல இருக்குது நிறைய கேள்வி. நீங்க புக்ல உள்ளதை செஞ்சு பாருங்க. சரியா? அந்த புக்ல இருக்கிறதுல சரி டவுட்டா இருந்தேன்னு சொன்னா கிளாஸ்ல செல்லுங்க. நாங்க அதை எல்லாருக்கும் விளங்குற மாதிரி விளாம்படுத்துறேன். சரியா? இந்த வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு விளாம்படுத்துற கஷ்டம் தானே. போர்ட்லயே நான் விளாம்படுத்திடுவேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு விளாம்படுத்திட்டு அடுத்த பாடங்களை எனக்கு படிக்கலுமாக இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் வேற கேள்வி தானே தரேன். அப்ப புக்ல உள்ள கேள்வி நான் விளாம்படுத்தாம நான் வேற கேள்வி தரேன். நீங்க என்ன செய்யணும்? கிளாஸ் முடி சம்பந்தமான கேள்வி புக்ல இருந்தால் அதை செஞ்சு பாருங்க.
அப்ப உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இன்னும் கேள்விகள் தானே வேணும் நிறைய இல்லையா எங்களுக்கு. இப்ப இந்த கேள்வி போவோம். 10% கூட்டு வட்டி, கூட்டு வட்டி சதவீதம் முக்கியம் இல்லையா? இத்தனை தேவை எங்களுக்கு எவ்வளோ வட்டி சதவீதம் எவ்வளோ உண்டு. ஸோ 10% கூட்டு வட்டி. அப்ப கூட்டு வட்டின்ற ஒரு சொல்ல பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வரணும். இந்த கேள்வி கூட்டு வட்டியின் படிதான் நாங்க செய்யணும். இந்த எளிய வட்டி எல்லாம் படிச்சுக்கிறேன் 10ஆம் ஆண்டுல. பெரிய வட்டியும் கூட்டு வட்டியும் போட்டு ஒன்றுக்கு கலந்து பிள்ளை எடுத்துக்கிறேன் இல்ல. ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு விளங்கணும். பேப்பர்ல கூட கேட்டுக்கிறாங்க எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லாத வித்தியாசங்கள் எல்லாம் ஒப்பிட்ட மாதிரி கேள்வி எல்லாம் வந்திக்குது. சரியா செய்யற நேரம் விளங்கும். எளிய வட்டி 10ஆம் ஆண்டுல படிச்சது கொஞ்சம் பாத்துங்க. இது நாங்க படிக்கிற கூட்டு வட்டி. இப்ப கூட்டு வட்டின்ற சொல் வந்தாலே அதை கூட்டு வட்டியின் படிதான் செய்யணும். எளிய வட்டியிட மெத்தடுக்கு போற இல்ல. அப்ப இங்க கூட்டு வட்டி சதவீதம் ஒண்ணாவது முக்கியம். எவ்வளவாம் 10%. அடுத்து என்ன செய்யறாரு? கடனாக எடுக்கிறாரு. கொண்டவர் வைப்பு செய்வாரு பேத்து, இல்லாட்டி கடனாக எடுப்பாரு. அப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? கடனாக எடுத்துக்கிறாரு. கடனாக பெற்று திருப்பி கொடுக்கணுமே. எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போறாராம்? 2.5 வருடம். அரை வருடம் சொன்னா 6 மாசம் இல்லையா? ஒரு வருடத்துல 12 மாதங்கள், 2.5 வருஷம் சில நேரம், 2 வருஷம் எத்தனை மாசம் தெரியும் தானே? அரை வருஷம் 6 மாதம். ஏன்னா ஒரு வருடத்துல 12 மாதம் தானே? 12 அரைவாசி 6. 6 மாசம், 2 வருஷமும் 6 மாதங்கள். அப்படி அது அந்த காலத்துக்கு பிறகு என்ன செய்யறாராம்? இப்ப திருப்பி கொடுக்கணும். அப்ப திருப்பி அந்த பேங்க்குக்கு இங்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. மொத்த தொகைன்னா என்ன? கடனாக எடுத்ததே எங்களுக்கு தெரியும். 60,000 தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏது மொத்த தொகைன்னு கேக்குறாங்க? சொல்லுங்க. 60,000 எடுத்துட்டு வந்தோம். அப்ப செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஏன் கேக்குறாங்க? இப்பதானே எல்லாம் விளாமப்படுத்தினேன் இல்லையா? எல்லாரும் தூங்குறீங்களோ இல்லாட்டி வேற வேலை செய்யறீங்களோ எதுவும் எனக்கு தெரியா. ஆனா நீங்க தான் படிக்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணா படிக்கணும். சரியா? இல்லாட்டி எனக்கு ஒன்றும் செய்யல. யாரையும் இன்னைக்கு நான் வீடியோ ஆன் பண்ணல சுட்டி எனக்கு தெரியா என்ன செய்யறீங்கன்னு. ஸோ படிக்கிறேங்கன்னு எதிர்பார்க்கிறேன். யாருமே மைக் ஆன் பண்றேன் அதான் இது. சொல்லுங்க பாபு. இப்ப 60,000 தானே கடனாக எடுத்தோம். அப்ப ஏன் செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு கேக்குறாங்க? 60,000 தான் கொடுக்கணும். சொல்லுங்க. வட்டியோட சேர்த்து எவ்வளவு? எஸ் குட். வட்டியோட சேர்த்து எவ்வளவு இல்லையா? அது மொத்த தொகைன்னு என்ன? இப்பதான் இவ்வளவு நான் என்ன சொன்னேன்? கடனாக எடுத்துட்டு வந்தா நாங்க எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கலுமா? ஏலாது. வட்டி வரும். அதுக்கு இந்த பாருங்க வட்டி சதவீதம் தந்திக்கிறாங்க 10%. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்குமே 10% வட்டியின் படி ஒரு வட்டி கணக்கு தொகை இடுவாங்க. அந்த குறித்த முதலாம் வருஷத்துக்கு 10% படி ஒரு வட்டி தொகை, திரும்ப 2ஆம் வருஷத்துக்கு ஒரு வட்டி தொகை வரும், அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வட்டி வரும். எல்லாம் சமனாக இருக்காது. ஏன்னா முதலாம் கேள்வியிலேயே நல்லா விளம்படுத்திட்டேன் உங்களுக்கு. விளங்காட்டி திருப்ப திருப்ப ரெக்கார்டிங்க சரி பார்த்து கிளியர் பண்ணீங்க. சரி என்ன அதான் என்ன ஒரு புதிய ஒரு பாடம் படிக்கிற நேரம் ஒரே அடியா ஐடியா வராது. கொஞ்சம் விளங்க அமைக்கும். அதுக்கு யோசிக்காம திருப்ப திருப்ப அந்த ரெக்கார்டிங்க கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்றன்றதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்கு அது பிடிபட்டுன்னு சொன்னா எந்த ஒரு கேள்வி வந்தாலும் செய்வீங்க. அது விளங்கும் வரைக்கும் தான் நீங்க ட்ரை பண்ணணும் கூட. திருப்ப திருப்ப அந்த ரெக்கார்டிங்க பார்த்து அது மாதிரி அவசரப்பட்ட கேள்விகளை செஞ்சு செய்யத்தான் உங்களுக்கு அந்த ஐடியா விளங்கும். அது பிறகு உங்களுக்கு விளங்கிடும் அந்த கணக்கு. சரியா? அப்போ உங்களோட முயற்சி தானே. முயற்சி இல்லாம எதுவும் வராது. இன்றைக்கு கிளாஸுக்கு வந்து மட்டும் கேள்வியை பார்க்கணும்னு சொன்னா அது உங்களுக்கு மெட்ஸ் கஷ்டமா தான் நிற்கும். யாரு நிறைய படிச்சு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் லேசி இல்லையா? முயற்சியுடைய ஒரு தான் எல்லாம் இலகுவாய்க்கும். முயற்சி இல்லாம சும்மா ரிசல்ட்ஸ் வரணும், கேள்வி லேசா ஆயிக்கணும், கனவு கண்டுட்டு இருந்தேன்னு சொன்னா வருமா லேசா? இல்ல. சரி. அப்ப யாரோ நீங்க மெசேஜும் போட்டு கேட்டீங்க என்னமோ என்ன படிக்கிற நேரம் மெட்ஸ்லயும் சயின்ஸ்லயும் மட்டும்தான் குறைவான மார்க்ஸ் வருது எனக்கு. அதுல கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஐடியாஸ் இல்லை சொல்லி. சரியா? ஸோ அப்படி நிறைய பேரண்ட் டவுட் கேட்டு அப்படி படிக்கிற மெத்தட் கேட்டு மெசேஜ் போடுறீங்க. அப்ப எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணினா நான் கட்டாயம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும். அப்படித்தானே? குரூப்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்ல வர டவுட் எல்லாம் மெசேஜ் போட்டு கேக்குறீங்க. சரியா? அப்ப உங்களோட கிளாஸ் மட்டும் இல்லை, 7ஆம் ஆண்டு இருக்கிற 6ஆம் ஆண்டு அப்படி இருக்குது. எல்லாரும் கேட்க போனா எனக்கு எங்க டைம் இல்லையா ரிப்ளை பண்ண? டைம் இல்ல. அதனால நான் ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்றேன் இல்லைன்னு தான் சொல்லணும். குறைவு. ஆனா இல்லாட்டி லேட் ஆகும். அவ்வளவு. எனக்கும் ஒரு டைம் வேணுமே, இல்லை எல்லாத்தையும் நானும் பார்க்கணுமே.
ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணா கட்டாயம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும்ன்றதாலதான் நான் கிளாஸ்ல பொதுவான எல்லா விஷயமும் சொல்லி தருவேன். இப்படி படிக்கிறேன் ஸ்டார்ட்ல இருந்து எவ்வளவு விஷயம் சொல்லி தந்தேன் இல்லையா? முதலாவது கிளாஸ்ல இருந்து வந்த எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். எல்லாம் சொல்லி தந்துட்டேன். ஏன் மேத்ஸும் சயின்ஸும் கஷ்டம்னு சொல்றாங்க, அது எப்படி படிக்கணும் சொல்லி தந்தேனா இல்லையா? சொல்லி தந்தேன். ஸோ ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்துலயும் எப்படி படிக்கிறேன்னு கூட சொல்லி தந்த விஷயங்கள் எல்லாம் வைக்கிறேன். இப்ப இன்றைக்கும் பாருங்க, இடக்கிற நிறைய விஷயம் சொல்லி தந்தேனா இல்லையா? ஸோ தொடர்ச்சியா கிளாஸ் வாரங்களா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ரெக்கார்டிங் சரி பார்த்துக்கணும். படிக்கிற ஃபுல்ல ஒரு பொறுப்பு உடைக்கணும் இல்லையா? கிளாஸ் மிஸ் ஆயிட்டுனாக்கா அதுக்குரிய ரெக்கார்டிங்கை பார்த்துடணும். நாங்க கணக்கு இல்லாம வைக்கிறோம்னு சொன்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது. சொல்றாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன். இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா கிளாஸ் என்கிட்ட எப்படி கண்டினியூ பண்ணிட்டு போறார்கள் பிரச்சனை இல்லை, ரைட்டா? உங்களுக்கு எல்லாம் இடக்கடை எல்லாம் சொல்லி தருவேன் நான். எப்படி படிக்கணும், மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல தானே சொன்னேன். எல்லாம் ஒரே நாள்ல சொன்னா நீங்க கேட்டிக்க போறதும் இல்ல, எல்லாம் மறந்துடுவீங்க. இடக்கடை தான் உங்களுக்கு சொல்லி தரணும், அப்பதான் ஞாபகத்துல நிக்குமோ உங்களுக்கு. அதனால படிக்கிறதுக்கு இடக்கடை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அப்படி இப்படி படிக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டு நினைக்கிறேன். அப்படித்தான் கண்டினியூவா சொல்லி தந்துட்டு போவேன், ரைட்? நான் பேப்பர் டிஸ்கஸ் பண்ற நேரம் அந்த பேப்பர் எப்படி ஈஸியா செய்யறது, அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி படிக்கிற விஷயம் எல்லாம் எக்ஸாம் பேப்பர் வார நேரம் நான் சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா? என்னோட எக்ஸாம் கேள்வி ஒன்று கையில இருந்தா தான் அதை வச்சு விளாம்படுத்தலாம். இல்லாட்டி சும்மா சென்னத்துக்கு உங்களுக்கு விளங்குற இல்ல. எக்ஸாம் பேப்பரை ஷேர் பண்ணி அதை காட்டுற நேரம் தான் உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். அதனால அந்தந்த டைமுக்கு தான் சொல்லி தரணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஒரே அடியை கொட்டினதுக்கு நீங்க பிரயோசனமா இருக்காது உங்களுக்கு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இப்பதான் உங்களுக்கு கிரேட் 11 ஸ்டார்டிங், சரி? ஆனா ஓலவலுக்கு கிட்டத்தான் இருக்கிறீங்க, நீங்க நெருங்கிட்டீங்க எக்ஸாமுக்கு. ஸோ படிங்க, சரி? நிறைய விஷயம் சொல்லி தந்தா நீங்க 10ஆம் ஆடையெல்லாம் படிக்க சொல்லிக்கிறேன். இந்த கேள்வியை பார்ப்போம் இன்றைக்கு. ஸோ 10% கூட்டு வட்டிக்கு 60,000 கடனாக பெற்ற ஒருவர், ரைட்? திவாஸ் என்ன மாதிரி ஏன் இது மொத்த தொகை கேட்கிறாங்க? வட்டி வந்திக்கும் 60,000 போய் திரும்ப நாங்க பேங்க்கு கொடுத்ததுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏண்டா அவங்க வட்டி அனுக்கிறாங்க. 2.5 வருஷத்துக்கு வந்து ஒரு வட்டி வந்திருக்கும், சரியா? 2.5 வருடத்துக்கு வந்த வட்டியோட நீங்க கடனாக எடுத்த 60,000 கூட்டித்தான் நீங்க பேங்க்கு கொடுக்கணும். அதுதான் கொடுக்க வேண்டிய மொத்த தொகைன்னு சொல்லிக்கிறாங்க. செலுத்த வேண்டிய மொத்த தொகை. மொத்த தொகைக்குள்ள என்ன நினைக்கும்? மொத்த தொகைன்னு சொல்றது என்ன விஷயத்த? கடனாக எடுத்ததும் வந்த வட்டியும் நாங்க அதை திருப்பி வழங்குற வரைக்கும் எவ்வளவு வட்டி வந்துச்சோ அது ரெண்டையும் கூட்டினதுதான் மொத்த தொகை, சரியா? இந்த கேள்வி ஒன்னா விளையிட்ட எல்லாருக்கும் என்ன கேட்டிக்கிறாங்க, என்ன தரவுகள் தந்திக்கிறாங்கன்னு விளையிச்ச ஒன்னாவது. ஓகே, குட். சிறாக்களை கேள்வி வாசிச்சா என்ன சொல்றாங்கன்னே விளப்பம் இல்ல அவங்களுக்கு. அப்படிங்கிறாக்களு கேள்வி செய்யலாம் போகும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கேள்வியை வாசி உங்களோட மொழி நடைக்கு மாத்திக்கணும். நீங்க என்ன தந்திக்கிறாங்க, என்ன கேட்கறாங்க, அதுதானே முக்கியம். ஒரு கேள்வியில நீங்க அதான் போக்கஸ் பண்ணணும். என்ன எங்களுக்கு தரவுகளா தந்திக்கிறாங்க, என்னத்தை எங்கள்கிட்ட கேட்டிக்கிறாங்க, என்னத்தை விட எழுத சொல்லிக்கிறாங்க, அதை ரெண்டையும் பார்த்துட்டு அது ரெண்டு